நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஜீவனுள்ள வல்லமையுள்ள உங்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கரங்களில் நீ கொடுத்துருக்கிற அந்த வேத புத்தகத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கிருபை தாரும். அடியாளை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 174வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், வேதம் நமக்கு எவ்வளோ நலமானதாக இருக்கிறது, எவ்வளோ நன்மைகளை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை வேதம் என் மனமகிழ்ச்சி. நாம் மனமகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். மனமகிழ்ச்சி அப்படின்னா என்ன? நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு மகிழ்ச்சியுள்ள இருதயமாய், நம்முடைய இருதயம் ஒரு சந்தோஷமுள்ள இருதயமாய், மகிழ்ச்சியுள்ள இருதயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். நீங்கள் மன மகிழ்ச்சியாக, உங்கள் மனதில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் முகமே அதை காட்டி கொடுத்துரும் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக மலர்ச்சியாக இருக்கும், முகம் அப்படி பிரைட்டாக இருக்கும். நேரம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு கலராக கூட நம்ம தெரியும். ஆமாம். ஆனால் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசில் ஒரு துக்கமும் ஒரு வேதனையும் ஒரு கவலையும் ஒரு கண்ணீரும் நிறைஞ்சு இருக்குமானா நம்முடைய ஆவி ஒரு உடைந்து போன ஆவியாய், முறிந்து போன ஒரு ஆவியாய் இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:25 சொல்லியிருக்கு, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். வசனம் சொல்லுது பாருங்க. இருதயத்தில் உங்களுக்கு கவலை இருக்கும்னா உங்கள் கவலையே உங்களை ஒடுக்கிரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இருக்காது. கவலை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிரி. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்போ கவலையாக இருக்கிற இருதயத்தை, துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவது நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தை எங்கே தான் இருக்குது? இந்த வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தை வேத புத்தகத்தில் தான் இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அவருடைய வசனம்தான் எனக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், சங்கீதக்காரனுடைய நிறைய துன்பங்கள், துக்கங்கள், பாடுகளுக்குள்ளே கடந்து வந்த அவர் என்னுடைய வேதம் தான் என் மனமகிழ்ச்சின்னு சொல்கிறார். அப்படி அவர் வேதம் எனக்கு மனமகிழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 119, 168 பார்த்தீங்கன்னா, சும்மா வேதத்தை வாசிக்கிட்டே நீங்கள் கடமைக்காக வாசிக்கிறவங்க அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது 168, 119, 168 உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் நான் காத்து நடக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 173 வசனத்தில், நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால்
அந்த சங்கீதக்காரன் கர்த்தருடைய கட்டளைகள் மேல், இந்த வேதத்தில் ஏராளமான கட்டளைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, கற்பனைகள். நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து முடிவு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஏராளமான கற்பனைகள் இருக்கிறது. தாவீதின் காலத்தில் புதிய ஏற்பாடு கிடையாது, இந்த பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய நியாய பிரமாணங்களுடைய கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டு வந்த உடனே இயேசு நமக்கு வாயை திறந்து நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அவருடைய சீஷைகள் மூலமாய் நிறைய வார்த்தைகளை நமக்கு நிருபங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு அது என்ன சொல்லியிருக்குன்னு அதை கவனித்து பார்த்து அதை கை கொள்றதை தான் அவர் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டாராம். அதை வாழ்க்கையில் தெரிந்து கொண்டார். அப்போ அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கமாக வச்சுருக்கிறோம், நான் வேத வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்றது நம்ம லட்சியமாக இருக்குதா? நான் இயேசு என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதுக்கெலாம் நான் கீழ்ப்படியணும், நான் அதன்படி தான் நான் நடக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கா, நமக்கு ஒரு லட்சியம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வேதம் உங்களுக்கு கட்டாயம் மனமகிழ்ச்சியை தரும். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மனமகிழ்ச்சியை தந்ததுக்கு காரணம் அவர் கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை. அவங்க காலத்தில் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டுச்சு, நிறைய பலி செலுத்த வேண்டிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி அவங்க பலி செலுத்தணும், எப்படி அவங்க காணிக்கை செலுத்தணும், எப்படி ஏழைகளுக்கு அவங்க உதவி செய்யணும், நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் அந்த மாதிரி கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் பிரியமாய் வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதையே தன் வாழ்க்கையின் லட்சியமாய் கொண்டிருந்தார். அதன் மேலேயே அவர் கண்ணோக்கமாய் இருந்தார். அந்த வழிகளை காத்து நடந்தார். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்ம ஒருவேளை மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படின்னு சொன்னால் இந்த வேத வசனத்தை நமக்கு வாசிக்கிறது கூட பிரியம் இருக்காது. அதை வாசிக்கிறதே நமக்கு ஒரு கடினமான வேலையாக தெரியும். அதில் ஒன்றுமே இல்லாத போல் தெரியும். ஏதோ பேராக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத்தகம்லாம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இல்லை, ஆண்டருடைய வார்த்தைப்படி நான் நடக்கணும், அவருக்கு பிரியமாக நான் நடக்கணும், இந்த வசனத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு நான் கவனிக்கணும். இப்படி ஒரு தாகத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு நோக்கத்தோடு நான் இயேசுவை போல மாறணும், நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு சாட்சியாக நான் வாழணும் அப்படின்ற ஒரு தாகத்தோடு நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் இதே வசனங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், சங்கீதம் 119 174 சொல்கிறாரு, உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாக இருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பு, அவர் கொடுக்குற மீட்பு, அவர் கொடுக்குற விடுதலை, இதிலெல்லாம் தாவீது ரொம்ப சங்கீதக்காரனாகி தாவீது ஆவலாக இருந்தார். அந்த ஆவலோடு இந்த வேத வசனத்தை படிக்கிறார். மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அடுத்து சங்கீதம் 119 77 சொல்லியிருக்கு பாருங்க, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லும் போது அவர் முன்னால் ஒரு காரியத்தை சொல்லி தான் சொல்கிறார். அப்போ அந்த நன்மையை அவர் அடைகிறார், அந்த நன்மைக்காக அவர் ஏங்குகிறார். அந்த வேதம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நமக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக அப்படின்னா என்ன? தாவீதும் பாவம் செய்தார், ஆண்டருக்கு விரோதமாய் சில தவறுகள் அவர் செஞ்சதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு வேதத்தில். ஆனால் அவரை ஆண்டவர் பிழைக்க வைத்தார். எப்போ தெரியுமா? அந்த பாவத்தை குறித்து அறிக்கையிட்டு தன் பாவத்துக்காய் அவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் தாவீதின் பாவத்தை மன்னிச்சார் தான். ஆனால் தாவீதுக்கு சில தண்டனைகளை கொடுத்தார், சிக்ஷைகளை கொடுத்தார் ஆண்டவர். அப்போ அந்த அவருடைய நீதியின்படி தேவன் அதை செய்தார். அப்போ தாவீது என்ன செய்கிறார் பாருங்க, தான் பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை மனம் திரும்பினது மட்டும் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை என் பாவத்தினால தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அந்த தேவன் தன்னுடைய பாவத்தினால தான் இந்த தண்டனையை கொடுத்தார்னு அவர் ஒத்துக்கொண்டார். அந்த நியாயத்தை ஒத்துக்கொண்டு தான் பாவத்தை அறிக்கையிட்டார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பாவத்துக்காக தான் சில துன்பத்தை அனுபவிச்சுட்ருப்போம். ஆனால் அதுக்கு நம்ம தண்டனையாக ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம ஏதோ இயேசுக்காக பாடம் அனுபவிக்கிறோம் நம்ம நினச்சிட்ருப்போம்.
இல்லாட்டா அஸ்யூஷுவலாக உலகத்தில் எல்லாருக்கும் வர்ற துன்பம் எனக்கு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே உங்கள் பாவத்து நிமித்தம் தான் அந்த தண்டனை வந்திருக்கும். ஆனால் உங்கள் மனதானது பாவத்தை அறிக்கையிட்டு, நான் இந்த பாவத்தை செய்து ஆண்டவரேன், அதனால தான் எனக்கு என் வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்குன்னு நீங்கள் உண்மையாய் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால், அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுவீர்கள் என்றால், அப்படிப்பட்ட மக்களோடு தேவன் இந்த வேதத்திலிருந்து பேசும்போது அந்த வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, வேதத்தை வாசிக்கிறவங்க மனநிலைமை எப்படி இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. நம்ம ஆண்டோடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருக்கணும். தேசத்தின் ரட்சிப்பு, திருச்சபையின் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக நம்ம அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வேதம் மனமகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு உங்களுக்கு வர்ற சிக்ஷைகளை நியாயம் என்று ஒத்துக்கொண்டு, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாருன்னு கேள்வி கேட்காம ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒத்துக்கொள்கிறவங்களா இருந்தால் இந்த வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறார் 119 143, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் எனக்கு மனமகிழ்ச்சி. அவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் கற்பனைகளின்படி நடக்கிறவர், அதுக்குன்னே தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அதனால அவரை சூழ்ந்து இக்கட்டு, நெருக்கம், பாடு, துன்பம், சத்துருக்கள் 119:70 சொல்லியிருக்கு. சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை உருவாக்குறாங்க, அவருக்கு விரோதமாய் நிறைய தீங்கு செய்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், அவங்க இருதயெல்லாம் நினந்துண்ணி கொழுத்து போயிருக்குது, ஆனால் நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக பொய்யை பிணைத்து அவருக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை உருவாக்கும் போதும், இக்கட்டும் நெருக்கம் அவரை பிடித்த போதும், சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்க நீங்கள் உண்மையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால், தியானிப்பீர்கள் என்றால், இந்த வேதம் உங்களுக்கு வர்ற இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில், உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிற எல்லா நேரத்திலும் அது ஒன்று கூட உங்கள் ஆத்மாவை சேதப்படுத்தாதபடி உங்களை அவர் பாதுகாப்பார். இந்த வேதமும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வேதத்துள்ள வார்த்தைகளோ உங்களுக்கு மகிழ்ச்சியை, உங்கள் மனசில் மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த இக்கட்டோ நெருக்கமோ துன்பமோ எதுவுமே உங்கள் மனசில் இருக்கிற மகிழ்ச்சியை தடுக்கவே செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்மளும் அடையணும். அவருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக கொடுக்கணும். அந்த முக மலர்ச்சி நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, நல்ல மருந்து. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வியாதி இல்லாத ஒரு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு கூட இந்த வசனம் நமக்கு மகிழ்ச்சியை தந்ததுன்னா அது ஒரு மருந்தாய் நம்ம வாழ்க்கையில் இருக்குமா. நம்ம இருதயத்துக்கு ஒரு மருந்து, நம்ம காயங்களை ஆற்றுகிற மருந்து, நோய் வராதபடிக்கு உடலுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு மருந்தாக கர்த்தருடைய வசனம் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இந்த வேதத்தை நேசித்து அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் இருந்தோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, நமக்கு நல்ல ஔஷதத்தை போன்ற மருந்தை போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே கடந்து வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆண்டவர் அவர் வசனத்துக்கு யார் நடுக்கிறாங்களோ அவங்கள தான் நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு நடுங்குகிறவளாய், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்வதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் இந்த வேத வசனத்தில் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய, அதன்படிலாம் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு அந்த மனமகிழ்ச்சியை தாரும். நான் இதை வாசிக்கும் போதே எனக்கு அந்த மனமகிழ்ச்சியை தாரும், அதை தியானிக்கும் போது அந்த மனமகிழ்ச்சியை தாரும் கேட்டு பாருங்கள். கர்த்தர் கட்டாயம் அந்த மகிழ்ச்சியை நமக்கு தருவார். அடுத்து சங்கீதம் 37:4 ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சங்கீதம் 37:4 அது சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 37:4 ஆண்டவர் சொல்கிறார். அதை சொல்லும் முன்னால் கர்த்தர் 1 சொல்கிறாரு, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவங்க மேலே நீ பொறாம கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம மனசில் உள்ள இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரா, நான் எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறேனே, இன்னும் ஒரு காரியமும் நடக்கலையே,
எனக்கு அவர் செய்யணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் என்றால் உன் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். அப்போ அந்த மனமகிழ்ச்சி எப்படி நமக்கு வருது? வேத வசனத்தின் மூலம் தான் அந்த மனமகிழ்ச்சி நமக்கு வருகிறது. சொல்றார், வேத வசனத்தை நேசித்து அதுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் அதை நீங்கள் கனப்படுத்தி கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ ஒப்பு கொடுப்பீங்கன்னா அந்த மகிழ்ச்சி தான் நம்ம ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்க வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த சொல்றார், நீங்கள் உலக பிரகாரமாக பொல்லாதவங்க இப்போ பார்த்து எரிச்சல் அடையாதீங்க, அவங்கள பார்த்து பொறாமை கொள்ளாதீங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்களாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க நினச்சதெல்லாம் நடக்குது, அவங்க வேண்டிக் கொண்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நானும் உண்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்லாம் நீ என்ன செய்யாத. அவங்கள பார்த்து நீ எரிச்சல் படாத, அவங்கள பார்த்து நீ பொறாமை கொள்ளாத. அவங்க வாழ்க்கை பசும் புல்லை போல வாடிப்போம். ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை செய், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நீ நன்மை மட்டும் செய், தீமை செய்யாத, நன்மை செய், கர்த்தருக்கு பயந்துரு, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். வசனம்தான் சத்தியம். சத்தியத்தை உன் வாழ்க்கையில் மேய்ந்துக்கோ. ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் வார்த்தையால் உன் வாழ்க்கையை நிரப்பி அந்த வார்த்தையின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. அந்த ஆலோசனைப்படி நீ நட. அப்போ நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ இப்படி செய்யணும் மகனே, நீங்கள் அதுக்கு அப்படியே கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் இருதயம் எவ்வளோ சந்தோஷப்படும். உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாகும். அப்போ உங்கள் வாய் ஆண்டவரை துதிக்காமல் இருக்காது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்காமல் இருக்காது. நீங்கள் அப்படி செய்து பாருங்களேன், உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு வேண்டுதலையும் ஆண்டவர் அருளி செய்வார். என் வாழ்க்கையில் அதை நல்லா நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவர் வேத வசனத்தை ஆண்டவர் தியானிக்க வைக்க 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 ஒருவேளை அந்த வசனத்தை உங்கள்கிட்ட பேச வரும்போது என்னையும் முதலாவது நான் இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுப்பேன். ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்னை சரியாக அப்படி நடத்தியிருப்பார். ஒரு சில காரியத்தில் நானும் அதில் ரொம்ப குறைவுள்ளவளாக இருப்பேன். ஆனால் எனக்காக முதலாவது அழுது கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னை இப்படி மாற்றும், அடுத்து இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றும் என்று சொல்லி கொஞ்ச நாள் கழித்து நான் திரும்பி பார்த்தேன்னா என் ஆண்டவர் அப்படியே மாற்றிருப்பார். அப்போ அந்த வசனத்து நிமித்தம் உண்டாகிற சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வாழ்க்கையில் பலன் தெரியுமா? என் இருதயத்திலிருந்து ஒரு சின்ன வேண்டுதல் என்ன புறப்பட்டாலும் தேவன் அதை அப்படியே செய்வதை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி இருதயத்தின் வேண்டுதல் இல்லாமல் அவர் அருளி செய்திருக்கார். இதுதான் ரகசியம். வேத வசனத்தை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 5:7ஆம் வசனம் பாருங்கள். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, முழு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவங்களாம் ஆண்டுடைய திராட்சை தோட்டம். இன்னும் மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷர். மனமகிழ்ச்சியின் நாற்று, நம்ம நெல் நாற்று இல்லையா, பருத்தி நாற்று அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, யூத மனுஷராகிய என் ஜனம் மனமகிழ்ச்சியின் நாற்று. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றைக்கி வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நீ என்னுடைய மன மகிழ்ச்சியின் நாற்று. அப்படின்னா என்ன? இந்த உலகமாகிய திராட்சை தோட்டத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தினந்தோறும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியவும் ஆறுதலையும் விடுதலையவும் எதிர்பார்த்து நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக எனக்காக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே சிந்தி நம்மை தேடி வந்து அவர் மீட்டு கொண்டார். நீங்கள் அந்த அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து நமக்கு வேலி அடைச்சி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை அவர் பாதுகாத்து நம்ம வளர்வதற்கு நிறைய ஆகாரங்களை, ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுத்து, ஆலயத்தில் கூட்டம், டிவியில் செய்தி, நம்ம போகிற இடமெல்லாம் அடுத்தடுத்து கன்வென்ஷன், எத்தனையோ உயிர்மீட்சி கூட்டங்கள், ரிட்ரீட்டுகள், முகாம்கள், ஏகப்பட்ட காரியங்களை தேவன் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்ம கூட பேசி 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 அவருடைய ஆவியானவரை கொடுத்து, அவருடைய கிருபைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, எத்தனையோ ஊழியம் செய்கிற தருணங்களை கொடுத்து, இப்படிலாம் ஆண்டவர் எதுக்காக தெரியுமா செய்கிறாரு? நம்ம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற மனமகிழ்ச்சியின் நாற்றுகளாய்
ஆண்டவருக்காக விளைவதற்காகத்தான் தேவன் இவ்வளோ சிரமத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் எடுத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை தேடி ஆண்டவர் எவ்வளோ தொடர்ந்து வந்திருக்கிறார். நம்ம எவ்வளோ நேரம் அவரை விட்டு பின்வாங்கி போனோம், எத்தனை முறை துக்கத்தில் வேதனையில் அமிழ்ந்து கிடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டாரா? விடவே இல்லை. பின்தொடர்ந்து வந்து நம்மை பற்றி பிடித்து கொண்டார். ஆனால் நம்மகிட்ட நல்ல ரிசல்ட் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நல்ல கனிகளை இந்த திராட்சை தோட்டம் எனக்கு தரணும். ஏன்னா நம்மளை நல்ல கனிகளை தந்து ஜனங்களை மகிழ்ச்சி ஆக்குகிற, நம்முடைய ஆண்டவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற மனமகிழ்ச்சியின் நாற்றுக்களாகத்தான் இந்த தோட்டத்தில் அவர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். அதுக்காக தண்ணி பாய்ச்சிருக்கிறாரு, உரம் போட்டிருக்கிறாரு. நம்ம வேலி அடைச்சி எதுவும் மேஞ்சிராதபடிக்கு, சத்துரு நம்மளை தொற்றாதபடிக்கு எவ்வளோ வேலி அடைச்சிருக்கிறார். இவ்வளோத்தையும் செஞ்சு ஆண்டவர் நம்மகிட்ட நல்ல கனி என் பிள்ளை தருவா, நல்ல கனி என் பிள்ளை தருவான்னு நம்மகிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கிறாராம். ஆனால் அந்த வசனத்தில் போட்டிருக்கு, யூதா மனுஷரோ கர்த்தருக்கு கசப்பான கனிகளை தந்தார்கள், கசப்பான பழங்களை தந்தாங்க. ஆமாம், ஐயோ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ நியாயத்துக்காக ஆண்டவர் காத்திருந்தார், அங்கேயோ கொடுமை நடக்குது. நீதிக்காக காத்திருந்தார், அங்கேயோ எல்லாம் முறை தவறி நடக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னை ஆண்டவர் ஒரு பிள்ளையை போல வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு டிவி சேனல் நடத்துறதுனா சாதாரணமான காரியம் கிடையாது. அவங்க பின்னால் இருந்து இதை நடத்துகிற பிள்ளைங்களுடைய பிரயாசம் எவ்வளோ அதிகம். அப்போ ஆண்டவர் தானே அவங்களை செயல்படுத்துகிறார். அவங்க மூலமாக அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவங்க வீட்டை தேடி வருது. நீங்கள் ஒரு சேனலை திருப்பினா ஜோஷ்வா டிவி வருது, இன்னொரு சேனலை திருப்பினா நிஜாம் டிவி வருது, இன்னொரு சேனல் சத்தியன் டிவி வருது. ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய வார்த்தை வருகிறது. இது எல்லாம் எதுக்காக? நீங்களும் நானும் கனி கொடுப்பதற்காக, தேவனுக்காக மனமகிழ்ச்சியின் நாற்றுகளாய் மகிழ்ச்சியை கொடுக்கிற இருதயத்தில் ஜனங்கள் இன்னைக்கு இருதயத்தில் கவலையினாலும் பாரத்தினாலும் நிரம்பி இருக்கிறாங்க, கண்ணீரோட வேதனையாக இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு மகிழ்ச்சி தந்திருக்கிறார், சமாதானம் தந்திருக்கிறார், நம்மை தேடி வந்து மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ நம்மளை ஒரு நாற்றாக இந்த உலகத்தில் நட்டி வச்சிருக்கிறார், திருச்சபையில் நட்டி வச்சிருக்கிறார். நம்ம இன்னைக்கு கனி கொடுக்குறோமா? ஆண்டவர் சொல்றார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் நாள் வரப்போகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க அப்படின்னு சொல்றார். இவ்வளோ பராமரிச்சாரே நம்ம ஆண்டவர், இவ்வளோ வளர்த்தாரே, நம்ம கனி கொடுக்காம போட்டி பொறாமை பெருமை இல்லையா, பதவி ஆசை, இப்படி கோபம் சண்டை எரிச்சல், இதையே நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற கசப்பான கனிகளை கொடுப்போம் என்றால் தேவனாலே ஒரு நாளை நம்ம வெட்டப்பட்டு போய் விடுவோம். ஆண்டவர் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அது முகமலர்ச்சியை தரும். சங்கீதக்காரனுடைய அனுபவம், வேதமே என் மனமகிழ்ச்சி. நமக்கு அந்த மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசுகிற அன்பு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கட்டடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். அந்த மனமகிழ்ச்சி நம்முடைய வேதத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. மனமகிழ்ச்சியின் நாற்றாய் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் விளைய பண்ணுவீராக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.